அல்ஹம்துலில்லா. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அத்தியாயம் 39 ஆயத்து 54. ஆகவே உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே நீங்கள் உங்கள் இறைவன்பால் திரும்பி அவனுக்கே வழிபடுங்கள். பின்னரோ நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களிடம் வேதனை வரும் முன்னரே உங்கள் இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட அழகானவற்றை பின்பற்றுங்கள். அல்லாஹ்விடம் எனக்காக முற்படுத்த வேண்டியவற்றில் குறை செய்து விட்டதின் கைசேதமே. பரியாசம் செய்பவர்களில் நிச்சயமாக நானும் இருந்தேனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும், அல்லது அல்லாஹ் எனக்கு நேர்வழி அறிவித்திருந்தால் அவனுக்கு அஞ்சுவோரில் நானும் ஒருவனாக இருந்திருப்பேன் என்றும் கூறாமல் இருப்பதற்காகவும், அல்லது வேதனையை கண்ட சமயத்தில் நான் மீண்டும் செல்ல வழி உண்டாகுமாயினும் நன்மை செய்வோரில் ஒருவனாக நானும் ஆகிவிடுவேன் என்று கூறாமல் இருப்பதற்காகவும், மெய்யாகவே என்னுடைய அத்தாட்சிகள் உங்களிடம் வந்தன. ஆனால் அவற்றை பொய்யாக்க முற்பட்டு பெருமையடித்தீர்கள், நிராகரிப்பவர்கள் ஆகியிருந்தீர்கள். அன்றியும் அல்லாஹ் மீது பொய் உரைத்தார்களே முகங்கள் தீர்ப்பு நாளில் கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர். பெருமையடித்து கொண்டிருந்த இவர்களின் தங்கிடம் நரகத்தில் இருக்கின்றல்லவா? எவர் உள்ளச்சத்துடன் வாழ்கின்றாரோ அவர்களை அல்லாஹ் வெற்றியை கொண்டு ஈடேற்றுகிறான். அவர்களை தீங்கு தொடாது, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் தான் அனைத்து பொருள்களையும் படைப்பவன். இன்னும் அவன் எல்லா பொருள்களில் பாதுகாவலன். வானங்களில் பூமி உடைய சாவிகள் அவனிடமே இருக்கின்றன. ஆகவே எவர் அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள். அல்ஹம்துலில்லா. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே.